அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சைவ சமயத்தின் மிக முக்கிய திருநாள் மகா சிவராத்திரியின் மகத்துவத்தை பற்றி. மகா சிவராத்திரி என்றால் என்ன? மாதம் மாதம் சிவராத்திரி வந்து கொண்டுதானே இருக்கிறது. இதை மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று கூறுகிறார்கள்? மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று வரும் இரவே மகா சிவராத்திரி. இது ஏன் இவ்வளவு விசேஷம்? அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பிரபஞ்ச சக்தி மனித உடலில் முதுகெலும்பு வழியாக மேல்நோக்கி பாய்கிறது. இந்த நாளில் சிவராத்திரி, இந்த நாள் எப்படி உருவானது? இந்த நாளில் என்ன நடந்தது? பிரம்மாவும் விஷ்ணுவும் இவர்களுக்கிடையில் யார் பெரியவர் என்ற ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சிவன் அக்னி பிளம்பாக நின்றார். அவரின் அடிமுடியை காண முடியாமல் பிரம்மாவும் விஷ்ணுவும் மலைத்து நின்றார்கள். இதுவே லிங்கோத்பவம். இது நடந்தது இந்த நாளில்தான். தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை கடைந்தபோது வந்த விஷத்தை உலகை காக்க சிவன் உண்ட இரவு இந்த நாள். உலகமே இருளில் மூழ்கிய போது உலகை காக்க பார்வதி தேவி சிவனை நினைத்து 4 கால பூஜை செய்து வழிபட்டு பூமியை காத்தருளினார்கள். அந்த இரவு இந்த நாள்தான். இந்த மகா சிவராத்திரி நாம் என்ன செய்யலாம்? உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்த அன்று முழுவதும் உபவாசம் இருப்பது சிறந்தது. இரவில் விழிப்புடன் இருந்து சிவனை ஆராதிப்பது ஞானத்தை அடையலாம். சிவன் கோயில்களில் மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரை நடக்கும் 4 கால பூஜையில் கலந்து கொள்ளலாம். அறிவியல் ரீதியாக இந்த நாளில் பூமியில் வடக்கு பகுதியில் உள்ள கோள்களின் நிலை காரணமாக ஆற்றல் இயற்கையாகவே மனித உடலில் மேல்நோக்கி நகர்கிறது. முதுகெலும்பை நேராக வைத்து அமர்வதன் மூலம் யோக நிலையை அடைய முடியும். இது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதி தரும். இந்த நாளில் இரவு 12 to 1 மணிக்குள் நாம் செய்யும் பூஜைகள், தியானங்கள், சிவ மந்திர உச்சாரணங்கள் செய்வதன் மூலம் தெரிந்தே செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். மன ஒருமைப்பாட்டுடன் சிவனை வழிபடுபவர்களுக்கு மறுபிறவியிலிருந்து மோட்சம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை, காரிய சித்தி மற்றும் மன உறுதி பெற மகா சிவராத்திரி வழிபாடு அவசியம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.